மச்சி, ஒரு பொண்ணு பஸ்ஸில் உன்னை பார்க்குதுன்னு வச்சுக்கோயேன், அவளை நீ அடித்து போட்ட மாதிரி பார்க்கணும். அவள் பார்க்குறப்பெல்லாம் நீ அவள் கண்ணையே பார்த்துட்ருக்கணும். தப்பி தவறி அவள் பார்க்குற நேரத்தில் நீ அவளை பார்க்காம வேற எங்கேயாச்சும் வேடிக்கை பார்த்தன்னு வச்சுக்கோ, அவ்வளவு தான். அதுக்கப்புறம் நீ தலைகீழ நின்னா கூட அவள் உன்னை பார்க்க மாட்டா. அதே மாதிரி அவள் கண்ணை மட்டும்தான் பார்க்கணும். முக்கியமாக அவள் கழுத்துக்கு கீழே தப்பி தவறி கூட உன் கண்ணை ஓட விட்டுறாத என்று தன்னுடைய அட்வைஸ்களை அள்ளி வீசினான் கண்ணன். இதை மனப்பாடம் செய்து கொண்டிருந்த மதனுக்கு காதல் வந்து விட்டது என்று தனியாக சொல்ல வேண்டுமா? அப்புறமச்சி, கண்ணனின் அடுத்த கட்ட அட்வைஸ்களில் மெய்யுருகி தவித்தவாறே கேட்டான் மதன். அப்புறம் பொண்ணுங்களுக்கு பஸ்ஸில் கமெண்ட் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிடிக்காத மாதிரியே சினுங்குவாங்க. அட் த சேம் டைம் அவங்கள கலாய்க்கிற மாதிரி கமெண்ட் அடிக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட நாம் கெஞ்சுற மாதிரி தான் பேசணும். அது எப்படி மச்சி? அது ரொம்ப சிம்பிள் மச்சி. எப்போவும் பக்கத்தில் உன்னை விட மொக்கையான பசங்களையே வச்சுக்கணும். அவள் உன்னை பார்க்குற நேரம், என்னப்பா இப்போலாம் கண்டுக்கவே மாட்டேன்ற, அச்சோ உன்னோட கண்ணாலேயே என்னை கொன்னுடுவ போல இருக்கே, இந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்துட்டு உன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட பிட்டு போடணும் மச்சி. அதே நேரம் உன் பக்கத்தில் க்ரௌடை மட்டும் அண்டை விட்டுறாத. நீ ரொமான்டிக்காக பேசுகிற டைலாக்ஸ்லாம் உல்ட்டா பண்ணி விட்டுருவாங்க. மறந்துடாத மச்சி, நீ போடுற பிட்டு நல்லா கடலில் போகிற நங்கூர மாதிரி வலுவாக இருக்கணும். புரியுதா? என்று பசுமாடு கணக்காய் தலையை ஆட்டிவிட்டு 5:68 பஸ்ஸுக்காக காத்திருந்தான். மனதெல்லாம் அவரிடம் பேசப்போகிற டென்ஷனில் இருந்தவனுக்கு கண்ணனின் அறிவுரைகள் பிராக்டிக்கல் மார்க்கை போல் கை கொடுத்தது எனலாம். 14 வயதினில் தாய் தந்தையை இழந்த மதனுக்கு எல்லாமே அவனுடைய மாமாதான். 10வது முடித்ததும் எப்படியோ அடித்து பிடித்து ஒரு பாலிடெக்னிக் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ பிரிவில் சேர்த்து விட்டார் அவனுடைய மாமா. கனவுகளை அடுக்கிக் கொண்டே முதல் பெஞ்சில் அமர்ந்தவன் அடுத்த வாரத்திலேயே கடைசி பெஞ்சிற்கு தெரித்து ஓடும் நிலைக்கு தள்ளப்பட்டான். கடைசி பெஞ்சிற்கு உரித்தான சிகரெட், சரக்கு போன்றவைகளை சரியாய் ஒரு செமஸ்டருக்குள் கற்று தேர்ந்து அதில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் ஆகிவிட்டான். ஒரு முறை அரை தூக்கத்தில் இருந்த மதனை எழுப்பிய ப்ரொஃபஸர் ஒரு கேள்வியை கேட்டு அவனை மடக்க முயல, அவனோ தட்டு தடுமாறி காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி விடையளித்து தேவியை மடக்கிவிட்டான். புது தோழியாய் அறிமுகமான தேவி பின்னாளில் மதனின் ஃபைனான்சியர் ஆனாள். மதனின் மாமாவிற்கு இவன் மேல் இருக்கும் பாசமளவிற்கு அவனுடைய அத்தைக்கு இல்லை. பெரும்பாலான நாட்கள் காலையில் சமைக்க மாட்டார்கள். பசியுடன் தான் தெரிவான். அவனுக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்து வந்த தேவி மதனை மகன் போல் நடத்தினாள். திடுதிப்பென ஒரு நாள் ஐ லவ் யூ என்று அவள் சொல்லிவிட, அதே நேரம் அவனின் ஆருயிர் தோழன் கண்ணன் அவளை காதலிப்பதாய் இவனிடம் சொல்ல நட்புக்காக தியாகம் செய்தான். இதோ கல்லூரி இறுதி ஆண்டு. இன்று அவனுக்குள் பதட்டமும் படபடப்பும் கொஞ்சம் அதிகமாய் தானித்திருந்தது. காலையில் அவளை மட்டும் பார்த்திராமல் இருந்திருந்தால் இப்பிரச்சனையே வந்திருக்காது. வெள்ளை நிற சுடிதாரில் ஆங்காங்கே பிங்க் கலர் பூக்களும் அதற்கு மேட்சாக வெள்ளை கலர் ஷாலும் மின்ன சந்தன நிறத்தில் பெரும் அழகாய் காட்சி அளித்து கொண்டிருந்தாள் அவள். மெல்ல திரும்பியவளின் முகத்தை பார்த்த நொடி அவ்வளவு அழகாய் அவனை கடந்தது எனலாம். பெண்களுக்கு சாதாரணமாகவே கண்கள் கவர்ந்திழுக்கும்படியாய் இருக்கும். இவளுக்கு சொல்லவா வேண்டும்? நல்ல வேளை பஸ்ஸாக இருந்ததால் அவளின் உதட்டை பார்த்துவிட்டு மட்டும் வந்தான். என்ன செய்ய, தேனிருக்கும் மலரை தேடி வண்டு வரத்தானே செய்யும். இவளின் காந்த சிரிப்பை படிக்கட்டில் இருந்தவாறே பார்த்தவன் அடுத்த நிமிடமே இரும்பு துகளாய் அவளிடம் சென்றடைந்தான். வேறு வழியே இல்லாமல் அவளின் பின்னாலேயே சென்று அவளின் காலேஜை கண்டுபிடித்தான். அதன் பின் கண்ணனுக்கு ஃபோன் செய்து காலேஜை கட்டடித்து விட்டு வர சொன்னான். எந்த காலேஜ் மச்சி? டிபிடி பாலிடெக்னிக்டா. ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கா. இன்னும் என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியலை. பொண்ணு பேர் மச்சி? தெரியலடா. அவளை இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். சான்ஸே இல்லை மச்சி. சண்டாளி கண்ணாலேயே கொள்றா. என்னால் முடியல மச்சி. அப்படியே சுருன்னு ஏறுது. ஓடி போய் எதிரில் வருது பாரு, அந்த பைக்கை அப்படியே எட்டி உதைக்கணும்னு தோணுது என்று புலம்ப ஆரம்பித்தவனிடம் கண்ணன் அன்றைய நாள் முழுவதும் மாட்டி வதைப்பட்டு கொண்டிருந்தான். மச்சி, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உன் தங்கச்சியை கரெக்ட் பண்ண ஒரு வழி சொல்லு என்று சாயங்காலம் பஸ்ஸுக்கு காத்திருந்த கண்ணனிடம் மதன் கேட்ட பின்தான்
தன்னுடைய அட்வைஸை பொழிந்தான். காலையிலிருந்து புலியைப் போல் இருந்தவன் அவள் வந்த பின் அப்படியே எலியானான். மதன் மட்டுமல்ல, அங்கிருந்த கல்லூரி மாணவர்கள் பலரின் கண் அவள் மேல்தான் இருந்தது. அவளோ இவர்கள் யாரையும் மதிக்காமல் அவளின் தோழியுடன் பேசிக்கொண்டிருந்தாள். டீ கடையில் தம்மடித்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் இவளை பார்த்ததும் பார்க் செய்திருந்த பைக்கை எடுத்து 8 போட்டு படம் ஓட்டி கொண்டிருந்தான். மாப்பிள்ள, ஆக்சுவலா இந்த எக்ஸாம்லாம் எனக்கு ஒரு சப்ப மேட்டடா என்றான் ஒருவன். ஹே டியூட், ஐ எம் கோனா பை அ நியூ ஐஃபோன் என்றான் ஒருவன். என்னடா பஸ் இது, நேரத்துக்கு வரவே மாட்டேங்குது, நாளையிலிருந்து கார்லேயே வரப்போகிற மச்சி என்றவாறு ஒவ்வொருவனும் அவனுடைய நண்பர்களிடம் கத்தி சொல்லி கொண்டிருந்தனர். இன்னும் சிலரோ அவளை விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தனர். தனித்து இருந்த இளைஞர்களோ இவளை கண்டும் காணாதது போல் தங்களின் செல்போனை எடுத்து அம்பானி ரேஞ்சுக்கு நோண்டி கொண்டிருந்தனர். இவர்களை எல்லாம் பார்க்கும்போது காண்டின் உச்சத்திற்கே சென்று விட்டான் மதன். மதனை ஓரளவு சமாதானப்படுத்தியவாறு ஆறுதலாய் உடனிருந்தான் கண்ணன். அந்நேரத்திற்கு பஸ் வரவும் பெண்கள் எல்லாம் முன்னால் ஏற ஆண்கள் எல்லாம் பின்வாயிலில் ஏறினார்கள். மதன் வேக வேகமாய் பஸ்ஸினில் புகுந்து அவள் இருக்கும் இடத்தை அடைந்தான். பதட்டத்தை ஓரங்கட்டியவாறே அவளிடம் பேச துணிந்து வாயெடுக்கும் முன் அவளே பேசினாள். அண்ணா, கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னுங்கண்ணா, எல்லாரும் நெருக்கிறாங்க ப்ளீஸ். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.